வணவேலே ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 29ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்க்குறதோட லக்னத்தை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்தரங்களோதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. கடகராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சந்திரன் வந்து அற்புதமாக வேலை சம்மந்தமான விஷயங்கள், லோன் சம்மந்தமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி சூரியன் 12 இருக்கும்போது குடும்பத்திற்கான நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அது சுப விரயமாக மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப மாற்றிப்பீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் 3-12ஆம் அதிபதியான புதன். ஸோ 3-12ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருந்தாலும் சில விஷயங்கள் நிறைய குழம்புவீங்க. ஸோ என்ன குழப்பங்கிறத கொஞ்சம் ஒரு வாட்டி எழுதி வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து படிங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல தெளிவு கண்டிப்பாக கிடைக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி சுக்கிரன் அங்கேயே இருக்கும்போது நல்ல அற்புதமான விஷயங்கள், புதிய சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களும் அதுக்கான ஐடியாஸ் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பெரிய ஒரு லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் கவனமும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அற்புதமாக இருக்கும். ஏன்னா 10ஆம் தேதி இப்போ 11ல் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஆன்மீக சுற்றுலா, குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய 6ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுதான் ரொம்ப மெயின். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்பா பூர்வீகம் சம்மந்தமான விஷயம், ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஏதாச்சும் வந்து ஒரு லிட்டிகேஷனோ, பேச்சுவார்த்தைகளோ, சொத்து தகவலோ பூர்வீகத்தில் இருந்ததுன்னா இப்போ பேசும்போது ஓரளவுக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா. ஆனால் உடல் ரீதியான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவு தான் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கடன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7-8ஆம் அதிபதி. ஸோ 7-8ஆம் அதிபதியான சனி. ஸோ 7-8ஆம் அதிபதி சனி வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. தந்தைக்கு உங்களுக்கும் கொஞ்சம் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும், ட்ராவல்ஸ், அதாவது எங்கன்னா வெளியூர் வெளி மாநிலங்கள் எங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது ஏதாவது வெளிநாடு போலாங்கிற எண்ணங்களை தூண்டும். பட் இருந்தாலும் அப்பாக்கும் உங்களும் சின்ன மனக்கசப்புகள் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும்போது தொழில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணலங்கிற ஒரு விஷயங்களில் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபுக்தி பலன்கள். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தரங்கள். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய செலவுகள், நிறைய விஷயங்களை ஸ்பெண்ட் பண்ணுறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடக லக்னமாக வந்து சந்திர தசாபுக்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை சம்மந்தமான விஷயம், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே அற்புதம் தான். அப்புறம் கடக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து இப்போது 11ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தி. ராகு வந்து 8ல் இருக்கும்போது வெளி மாநிலங்கள், வெளி நாட்டில் இருக்கவங்க, இல்லை இங்கேயே வந்து வெளி மதத்தினரிடம்லாம் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஸோ தேவையில்லாத வாக்குவாதங்களை, ஒரு டென்ஷனை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கடகலகனமாக இருந்து குரு தசாபுத்தி. குரு வந்து 6 மற்றும் 9ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்களில் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் சில நேரங்கள் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களை கொடுக்கும். அதே மாதிரி வந்து அப்பாவுடைய உடல்நலமோ இல்லை உங்களோட உடல்நலத்தில் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா உடல் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி ராசியில் வரும்போது நமக்கு கால் சம்மந்தமான விஷயங்கள், தொடையிலையோ சின்ன ஒரு வலிகளோ வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி 7-8ஆம் தேதி 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கு அவங்களுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் ஆகும். வெளி மாநிலங்கள், வெளி நாட்டில் இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தேவையில்லாத சின்ன ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்தும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கடக லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்த 3-12ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள், தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள்லாம் வந்து வரும்.
அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி எது உண்மையாக நடந்துட்டு போட்டோம்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகலகனமாக வந்து கேது தேசம் கேது 2ல் இருக்கும், கொஞ்சம் வெடுக்குடுக்குன்னு பேசுவோம், கொஞ்சம் இடகுடமாக பேசுறதுக்கான கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகலகனமாக வந்து சுக்கிர தேசாபதினா சுக்கிரன் வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது புதிய நிலபுலன்கள் சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு. சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 11ல் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வருது. வெளிநாடு வெளி மாநிலங்கள் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு பெரிய லாபங்களை கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருங்க. ஸோ கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பெரிய லாபங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது நிறைய வருமானங்கள் வரும். ஸோ வரவுக்கு ஏற்ற மாதிரி பெரிய செலவுகளும் காத்திருக்குங்கிறது வந்து எங்கள் விஷயம் இல்லை. ஸோ அதனால் ஒரு நல்ல சுப செலவுகளாக மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம புத்திசாலித்தனம். அதுக்கப்புறம் 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். இளைய சகோதர டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல ஏற்றங்கள் தான், கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரியல் எஸ்டேட் வண்டி வாகன துறையில் இருக்கவங்க வந்து நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 5 8ஆம் அதிபதியான குரு இப்போ 12ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும், கொஞ்சம் விரயங்கள் ஆகுதோ அப்படிங்கிற எண்ணங்கள். சில நேரங்கள் வந்து குழந்தைகளை என்ன பண்ணாலும் நமக்கு ஒரு அதிருப்தியை கொடுக்குற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 6 மற்றும் 7ஆம் அதிபதியான சனி வந்து இப்போ வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. யார்கிட்ட ஏதாவது இடவரம் பேசினோம்னா அதனால் ஒரு பெரிய பிரச்சனைகளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து அவங்க குடும்பத்தை வந்து திட்டிக்காமல் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ வந்து 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களும் நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயந்தான். அதே மாதிரி வந்து பெரிய எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்கள் பேர்படிப்பு பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான விஷயங்களை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களும் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலங்கள். இப்போ பார்த்து தசாபதிகள் சிம்ம லக்னமாக வந்து சூரிய தசாபதி சூரியன் வந்து இப்போ 11ல் இருக்கும்போது அற்புதமான விஷயம், ஃபுல் கான்ஃபிடென்ஸில் வந்து பெரிய பெரிய வேலைகள் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சிம்ம லக்னமாக வந்து சந்திர தசாபதினா சந்திரன் வந்து குழந்தைகள் வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாகும். கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சிம்ம லக்னம் வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து 4 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தந்தை தாயார் சம்பந்தமான விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். ஸோ அம்மாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி அப்பா வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து பெரிய வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. சிம்ம லக்னமாக வந்து ராகு தேசாபதி. ராகு வந்து 7ல் இருக்கும்போது அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ கொஞ்சம் வந்து எமோஷனாக இருப்பீங்க. சம் டைம் எதிராளி வந்து நம்மளை ரொம்ப காயப்படுத்துறமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் நிதானத்தை அந்த டைமில் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சிம்ம லக்னமாக வந்து குரு தசாபதி வந்து குரு வந்து உங்களுக்கு 5 8ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு மன சங்கடங்களையோ ஒரு டென்ஷன்ஸோ ஏற்படுத்தும். குழந்தைகளாக நிறைய செலவு பண்ணுவோம், பட் இருந்தால் ஒரு சின்ன சங்கடத்தை அவங்க ஏற்படுத்துவாங்க. ஸோ ஆல் இந்த கேம் என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபதி என்பது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. கணவன் மனைவியினுள்ள பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக வந்து புதன் தசாபதி இருந்தாலும் புதன் வந்து 2 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது மறைமுகமான வருமானங்கள் வரும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சிம்ம லக்னமாக வந்து கேது தேசம் கேது வந்து ராசியிலே இருக்கும். கொஞ்சம் வெடுக்கொடுக்குன்னு பேசுவோம், என்ன பேச ஏது பேசணும் ஏதாவது பேசிட்டு அதனால் ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸாக வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி இருந்தாங்க. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி மற்றும் 3ஆம் அதிபதி அவர் வந்து 12ல் இருக்கும்போது பிரயாணங்கள் நிறையா இருக்கும், நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். பட் இதெல்லாமே வந்து பிற்காலத்தில் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு லாபமாக மாறும். ஸோ அதனால் வந்து எஃபோர்ட் நிறைய போடுங்க, அது அற்புதமாக பண்ணலை கண்டிப்பாக கொடுங்க. ஸோ என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி 11ல் பெரிய வெற்றிகள் தொழில் நல்ல வெற்றிகள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2ஆம் அதிபதியான
சுக்கிரன். ஸோ 2 மற்றும் 9ஆம் இடம் சுக்கிரன் 11 இருக்கும்போது குடும்பத்துக்கு தேவையான பணங்கள் வரவுகள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் நீங்கள் நினைச்சதோட பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ அது மட்டும் தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுமே நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 3 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு தேவையான ஒரு கான்ட்ரவர்சிஸ், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள். பிரயாணங்கள் அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து அந்த தஸ்தாவேஜுகள், டாக்குமெண்டேஷன்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 4 7ஆம் அதிபதியான குரு இப்போ வந்து உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் தான் தாயார் சம்மந்தமான விஷயங்கள் வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மனைவிக்கு வந்து இப்போது ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கோம் அப்படிங்கிறவங்க வந்து இப்போது வந்து ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் 5 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 5 6ஆம் அதிபதியான 5 6ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல வெற்றிகளை கொடுக்கும். ஆன்மீக சுற்றுலா, குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே அற்புதமான வெற்றிகளையும் நல்ல பலன்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. வேலையிலையும் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்லா அற்புதமான நல்ல பலன் கொடுத்தாலும் 8ஆம் அதிபதி செவ்வாய் அங்கே இருக்கும்போது தேவையில்லாத கோபத்தை மட்டும் அப்போ குறைச்சிக்கிட்டிங்கன்னா எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. 10ஆம் அதிபதி புதனும் பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்களையும் பெரிய ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். கன்னி லக்னமாவது சூரியன் தசாபுக்தி. சூரியன் 12ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 10ல் இருக்கும்போது பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அலைச்சல்கள் கொஞ்சம் வந்து அதிகமாக இருந்தாலும் பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. கன்னி லக்னமாக இருந்து சந்திர தேசாபதி. சந்திரன் 11ஆம் அதிபதி. அற்புதமான பலன்கள், வீடு மனை மற்றும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் பெரிய வெற்றியும் பெரிய லாபங்களும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபதி வந்து செவ்வாய் வந்து 3 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அப்பாக்கு மகளும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை, மன சங்கடங்களே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி வந்துருங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6ல் இருக்கும்போது ஒரு பெரிய வெற்றிகளை கொடுக்கும். வேலையில் ஒரு நல்ல வெற்றிகள், எதிரிகளை வீழ்த்தி பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கன்னி லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி வந்துருங்கள். குரு வந்து 4 7ஆம் அதிபதி உங்களுக்கு 11ல் இருக்கும்போது அற்புதமான பலன்களை கொடுக்கும். வீடு மனை வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் தாயாரிடம் பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை. அதில் தான் நமக்கு ஒரு மண்டகடி வந்துடும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து சனி தேசாபுத்தி வந்து சனி வந்து பார்த்தீங்கன்னா 5 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, குலதெய்வ பிரார்த்தனை அற்புதமான பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிற இடங்களில் வந்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து புதன் தேசாபுத்தி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டாக எல்லா வேலையும் செய்து முடிப்பீங்க. பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வரும். தொழிலும் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான ஆய்வுகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து கேது தேசாபுத்தி வந்தவர்கள். கேது வந்து 12ல் இருக்குங்க. ஸோ 12ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள், தனியாக போய் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோணும். எந்த டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் நைட்டு போய் உட்காந்து குழம்பாமல் யோசித்து இதுதான் அப்படிங்கிறது வந்து எடுங்க. எந்த வித குழப்பமும் கண்டிப்பாக இருக்காதுங்க. கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தாலும் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 9ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், குடும்பத்திற்கான விஷயங்கள் நல்ல லாபகரமாக வெற்றிகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம், இப்போ வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்கேன். மற்றபடி இல்லைங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை நம்ம பார்க்கும்போது பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து 29ஆம் தேதி திங்கட்கிழமை மணிக்கு வருதுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. என்றைக்குமே வந்து 2 தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான தேதி. ஒன்று பௌர்ணமி, இன்னொன்று அமாவாசை. அதில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம மூதாதையர்கள் வழிபாடு பண்ணுறது, சித்தர் பெருமாட்களை வழிபாடு பண்ணுறது எல்லாமே ரொம்ப முக்கியங்க. அதுவும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே லைஃப்பில் வந்து உங்களை வந்து அப்படியே கையில் வந்து யாரோ தாங்கி அப்படி கொண்டு போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும். இது வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும். ஸோ முக்கியமாக பௌர்ணமிக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறோம். பௌர்ணமி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு வெள்ளி டம்ளர் இருந்தால் வெள்ளி டம்ளர், ஸோ வெள்ளி டம்ளர் இல்லைன்னா ஒரு புது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் அட்லீஸ்ட் அதுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. உபயோகப்படுத்தின டம்ளர் வேண்டாம், ஓகேங்களா. ஸோ ஒரு சின்ன டம்ளர் வாங்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் பழம், பால், கொஞ்சோண்டு குங்குமப்பூ, ஒரே சும்மா ஒரு இலை விட்டால் போதும். ஸோ சின்னதாக ஒரு சாஃப்ரான், அதாவது குங்குமப்பூ போட்டு இறைவனை நல்லா விளக்கேற்றிட்டு அங்கே உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுகிற சித்தர் பெருமான் யாராச்சும் இருந்தாங்கன்னா வழியாக வழிபடுவீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அங்கே இருக்கிறதா, உங்கள் குலதெய்வமும் உங்கள் சித்தர் பெருமான் உங்களை காக்கிற தெய்வங்கள் அங்கே இருக்கிறதா நினச்சி ஆவாகனம் நீங்களே பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ அவர் ஆவாகனம் பண்ணி
மனதார அங்கே இருக்கிறதா நினச்சி நீங்கள் தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும், நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி அடைவது. என்றைக்குமே வந்து நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு ஆண்டவன்ட்ட போயிட்டு லிஸ்ட்டு போட்டு எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்காம நம்ம வந்து சரணாகதி அடைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எல்லாமே நீ பார்த்துக்கம்மா, எல்லாம் உன்னுடைய குழந்தைகள் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி அடைஞ்சு அமைதியாக உட்காந்து அவங்க அங்கே இருக்கிறதா நினச்சி ஃபீல் பண்ணிட்டு வாங்க. அது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதே நேரத்தில் சில ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா இந்த குரு கேது தொடர்பு இருக்கும், ஏதோ ரூபத்தில் இருக்குன்னு வச்சுக்கோமே. குரு கேது ஸ்டாரில் இருக்கிறது, குருக்கும் கேதுக்கும் ஒரு பார்வை இருக்கிறது, கேது குரு ஒன்றா இருக்கிறது, இதெல்லாமே ஒரு குரு கேது தொடர்பு. இது வந்து எப்படி வெளிப்படும்னா காலகாலமாக, எத்தனையோ காலகாலமாக பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கடன் வந்துகிட்டே இருக்குங்க, பிறந்ததுலேருந்தே எனக்கு வந்து ரொம்ப உடம்பு படுத்தி எடுக்குதுங்க, பிறந்ததுலேருந்தே வந்து எனக்கு கடன் இல்லாமல் இருந்ததே கிடையாதுங்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவர்கள் கண்டிப்பாக இந்த பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க. இன்றைக்கி வந்து சித்தர் சமாதிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் இருக்குது, நிறைய பேர் வந்து தங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு எனக்கு வழியே தெரியலைங்க, நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, என் வாழ்க்கைக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கிறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செய்து பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் சமாதிக்கு போய் உட்காருங்க. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இந்த மாதிரி தான் ரொம்ப நாட்களாக அவர் வந்து ரொம்ப சைக்கிளில் போயிட்டு இருந்தார்னு வச்சுப்போமே, ரொம்ப சைக்கிளில் போயிட்டு ரொம்ப கடைநிலை ஊழியர். அவர் மிஞ்சி போனால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500-600 சம்பளத்தில் வேலை பார்த்துருந்தவர். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தார். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அவர் என்ன பண்ணுவார்னா பாம்பன் சுவாமிகள் கோயிலில் போய்ட்டு படுத்து தூங்கிடுவார். ஸோ படுத்து தூங்கிட்டு அங்கேயே தூங்கி பௌர்ணமிக்கு அதுக்கப்புறம் காலைல எழுந்து வருவார். ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு நல்ல வேலையில் அமர்ந்து அதுக்கப்புறம் அவர் லைஃப் டோட்டலாக மாறி இன்றைக்கி வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் தான் ஆயிடுச்சு அவருக்கு. பட் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கார். காரணம் என்னென்னா அந்த அருள், அவர் வந்து எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி. என்னென்னா நிறைய பேர் வந்து சும்மா ஒரு வாட்டி 2 வாட்டி போயிட்டு எனக்கு அது அல்ல இது அல்லன்னு சொல்லிட்டு சாமிக்கிட்டே வந்து தர்க்கம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தெல்லாம் வந்து பார்த்தா எனக்கு சாமி ஒன்றும் செய்யலைங்க, அந்த சாமிக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்க்கம் பண்ணுறவனாக இருக்கான். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நம்மக்கிட்ட வந்து சரணாகதி தாங்க. இறைவனுக்கு மீறி என்னங்க இருக்குது? நாளைக்கு நம்ம என்ன சாப்பிட போகிறோம் நமக்கு தெரியுமா? தெரிய போகிறதில்ல. நாளைக்கு நமக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? எதுவுமே தெரிய போகிறதில்ல. ஸோ சரணாகதி அடைஞ்சு பாருங்களேன், எல்லாமே நீதாம்மா நீ பார்த்துக்கமான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கர்மிக்கு காலகாலமாக உங்களுக்கு தொடர்கிற கர்மாக்கள், காலகாலமாக உங்களுக்கு இருக்க கடன் பிரச்சனைகள், உடல் உபாதைகள் போகணுன்னா போயிட்டு இறைவனை, அதுவும் ஒரு சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு ஒரு 15 அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க. உங்கள் லைஃப் டோட்டலாக மாறும். கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லி நிறைய பேருக்கு மாறி இருக்குது. கண்டிப்பாக வந்து இது பண்ணுங்கள். வர பௌர்ணமி 29ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. மறக்காமல் போயிட்டு உட்காந்து பாருங்கள். அது உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் போய் தான் பாருங்கள். பௌர்ணமி ஒரு சித்தர் சமாதி போய்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காருவோமே, உட்காந்து வழிபட்டு பாருங்கள். அதே சித்தரை டெய்லி நினச்சி பாருங்கள். நான் சொன்ன வீட்லேயும் வந்து நான் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். லைஃப் வந்து எந்த மாதிரி மாறுதுங்கிறது நீங்களே சொல்லுவீங்க சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.